கிராமத்துல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கு பெட்டியில, கீரை கடைய சட்டி இல்லன்னு. நம்மாளு எதையாவது இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாததை நினைச்சே கவலைப்படுறதுல நம்மால் ரொம்ப கில்லாடி. எதையோ நினைச்சு ஓடுறான். மெட்ராஸ்ல எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா 20 பேர் தப்ப தப்பன்னு ஓடுவான். கட்சியில ஓடுறவனை பிடிச்சி எங்கடா ஓடுறேன்னா தெரியல சார், எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன். சரி, நீ முன்னால ஓடுறவனை பிடிச்சி எங்கடா ஓடுறேன்னு கேட்டா தெரியல சார், எல்லாம் ஓடி வராங்க நானும் ஓடுறேன். அது முன்னால ஓடுறவனுக்கு தெரியல, பின்னால ஓடுறவனுக்கு தெரியல, ஓடி இருக்கிறான். இந்த சின்ன பசங்க காத்தாடி விடும் போது சில காத்தாடி டீல்ல அழுந்து வரும், பாத்துருக்கீங்களா? அந்த காத்தாடி பிடிக்கிறது இந்த தெருவுல இருந்து ஒருத்தர் 4 பேர், அந்த தெருவுல இருந்து 4 பேர் பாத்துக்கிட்டே ஓடியாருமான். எல்லாருமே வந்து சேர்ந்து காத்தாடி கீழ்ச்சி போட்டு போடுவோம். டீல்ல இருந்து வந்த காத்தாடியை ஒழுங்கா வீட்டுக்கு ஒருத்தர் எடுத்துன்னு போன மாதிரி வரலாறே கிடையாது. என்ன பொருள்? அத்தனை பேரும் அவன் எடுத்துன்னு ஓடணும் ஓடியால, வேற எவனும் எடுத்துன்னு போடக்கூடாதுன்னு ஓடியாந்துக்கிறான். அப்போ சில விஷயங்கள் ரொம்ப பறந்து ரொம்ப ஓடி எங்கேயோ போன பிறகுதான் தெரியுது நம்ம வாழ்க்கையில எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடியாந்தோம். சில விஷயங்கள் லேட்டா தான் புரியும் சார். இப்போ ஒரு விஷயம் பாத்துங்களேன், இப்ப கல்யாணம் ஆன உடனே நம்ம மனைவி நமக்கு கொடுக்குற முதல் சர்டிபிகேட் என்ன? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கை வீட்லயே அப்படித்தானா? இல்ல, கை தட்டுறத பார்த்தா இவங்க நிறைய பேர் அதே மாதிரி சர்டிபிகேட் வாங்கிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியுது கல்யாணத்துக்கான டெபினிஷனே அன்னைக்குதான் நமக்கு தெரியுது. கல்யாணம்னா என்னன்னா என்னமோ பெருசா தெரிஞ்சுக்க போறதா நினைச்சு கல்யாணம் பண்ணி நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். நம்ம வாழ்க்கையில திருப்தி, நம்ம வேலையில திருப்தி, நம்ம சார்ந்திருக்கிற ஊர்ல திருப்தி, நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில திருப்தி அடைக்கிற பழக்கம் கிடையாது. இப்ப கண்ணாடி முன்னால நிக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறான்? இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சவப்பா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முடி இப்படி நினைக்கிறான். எல்லாம் நினைக்கிறானா இல்லையா? கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றான், இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படிதான் இருந்துட்டோமே, அதுக்கப்புறம் இப்படி இருந்துக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லவா? மனிதன் என்று சொல்கிறார்கள். இப்ப கீழே பாதம்ன்றான், நான் ஒரு அடி எடுத்து வச்சா மலையனுடைய அடிவாரத்தை அடின்றோம். அப்புறம் அடுத்தது கால். உடம்ப 4 துண்டா போட்டா இது கால் பகுதி, அதனால இது கால். கீழே விழுந்த முதல்ல முட்டுது, இது முட்டி. அப்புறம் இது அரை. உடம்ப பாதியா வெட்டினா இது அரை. இந்த அறையில கட்டுற கயிறுக்கு பேர் தான் அரை நான் கயிறு. அததான் நம்மளால அண்ணா கவரும்ட்டான். இந்த அறையையும் இந்த காலையும் தொடுக்கிற பணியை செய்வதால் இது தொடை. அதுக்கு மேல வயிறு. வர்றதெல்லாம் கொஞ்ச நேரம் இங்க இருக்குது, வா இரு, அதனால இது பேர் வயிறு. இது கழுத்து. இந்த உடம்பையும் இந்த தலையும் இழுத்து கட்டி வச்சிருக்கு, இது கழுத்து. இது முடி. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, தோட முடி, அதனால இது பேர் முடி. கடவுள் கச்சிதமா தான் நம்மள பற்றிக்கிறான், நாம தான் அவனுக்கே கரெக்ஷன் சொல்லி உட்காந்து. இப்ப எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ரைட்டு, நீங்க சொல்றது ரைட், அப்ப நாங்க முன்னேறக்கூடாதா? நாங்க முன்னேறணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையா? நாங்க வாழ்க்கையில் இப்படியே இருக்கணும்ன்றியா, அப்படியே பிறந்த மாதிரி இருக்கணும்ன்றியா, வாழ்க்கையில முன்னேறக்கூடாதான் கேட்பாங்க. முன்னேறணும் தான். பயணப்படுவது வேறு, பதட்டப்படுவது வேறு. ஒன்றை நோக்கி பயணப்படுவது என்பது, அதுக்காக பதட்டப்படுவது என்பது. வாழ்க்கையில என்ன சார்? நல்ல வீடு எது? நல்ல வாழ்க்கை எது? கடன், பகை, நோய், இந்த மூன்றும் எவன் வீட்டில் இல்லையோ அது நல்ல வீடு. கடன் வரக்கூடாது, என்ன பண்ணணும்? நல்லா உழைக்கணும். பகை வரக்கூடாது, என்ன பண்ணணும்? எல்லாரையும் நேசிக்கணும். நோய் வரக்கூடாது, என்ன பண்ணணும்? சாப்பிடுறதுக்கு முன்னால யோசிக்கணும். பதட்டப்படுற அவசரத்துல என்ன ஆயிடுது? நீங்க ஆளா பறக்கிறதுனால உங்களுக்கு கடன் வருகிறது, கடனை அடைக்க முடியாதனால் பகை வருகிறது, ரெண்டுத்தையும் நினைச்சு நோய் வருது. இதெல்லாம் தேவையா? என்னைக்கோ நடக்கிற பளபளப்புக்காக போய் அன்னாட வாழ்க்கையில் இருக்கிற கலகலப்பு எழுந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். நம்ம பெருசா சாதிக்கணும் ஒண்ணு வேணாம் சார். மழை பெஞ்சிச்சு மெட்ராஸ்ல, பெருசா பங்களா கட்டினா 10 வருஷமா பக்கத்து வீட்டுல இருந்தவன மொட்டை மாடியில மீட் பண்ணிக்கிறாங்க. ஹலோ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நானும் இங்கதான் இருக்கிறேன். நீ 10 வருஷமா பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என்ன பெரிய வாழ்க்கை? யோசித்து பாருங்க. எங்கேயோ போய் சம்பாரிச்சு பாஸ்புக்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி இங்க ஒரு வீடு கட்டிட்டு அதுல வந்து வசிக்க முடியாம அந்த வீட்டை பேஸ்புக்ல பார்த்து உட்காந்துக்கிறான். இது தேவையா? யோசிச்சு பாருங்க சார். நாளைய பற்றி நம்பிக்கை தான் வாழ்க்கை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைய பற்றிய மர்மமும் வாழ்க்கை சார். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இன்றைக்கு வாழ்க்கை நிஜம். நமக்கு சில விஷயங்கள் உண்மையிலே தெரியாது, தெரியக்கூடாது, தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் மீசை முளைக்கிறது? ஆணுக்கு தெரியாது. ஏன் பெண்மை பூக்கிறது? பெண்ணுக்கு தெரியாது. ஏன் பற்கள் முளைக்கிறது? மடலைக்கு தெரியாது. ஏன் மரணம் அழைக்கிறது? முதுமைக்கு தெரியாது. ஏன் மனிதன் அழுகின்றான்? கடவுளுக்கு தெரியாது. கடவுள் எங்கு இருக்கின்றான்? மனிதனுக்கு தெரியாது. எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் தெரியாது. என்றாலும் வாழ்கின்றோம், ஏனென்று தெரியாது. சார், மகிழ்ச்சினா என்ன? மனநிறைவுனா என்ன? இப்ப நீங்க எல்லாம் கை தட்டுறீங்கல்ல, இது மகிழ்ச்சி. இப்ப இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த பட்டிமன்றம் போனோம், நல்ல விஷயம் எல்லாம் சொன்னாங்க, கரெக்ட் தான், அவங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆமாமா அதை நான் கூட அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அது மனநிறைவு. இந்த மகிழ்ச்சி மறைஞ்சிரும், ஆனா அந்த மனநிறைவு நிலைக்கும். ஆகவே கடவுள் எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, இது போதாதா? இந்த வாழ்க்கை வச்சு மேல திருப்பி திருப்பி வாழ்க்கை கொடுப்பாரு. யாரையாவது மேடையில கூப்பிட்டு உங்ககிட்ட எல்லாம் என்னென்ன இல்லைன்னு சொல்லுங்க, கடகடன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. என்னென்ன இருக்குன்னா கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவீங்க. ஏன்னா இல்லாத விஷயங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிற நாம் இருக்கிற விஷயங்களை இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. எனவே கனவில் வருகிற ஆப்பிளை விட கையில் இருக்கிற நெல்லிக்காய் நிஜம்.